ரயில் பெட்டியில் பணம் நகைகளை ஹவுராவுக்கு எடுத்துச் செல்ல முயற்சி செய்த ரயில்வே பாதுகாப்புத்துறை அதிகாரியிடம் தற்போது சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து நமது தலைமை செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமியிடம் கூடுதல் தகவல்களை பெறலாம். மகாலிங்கம், முன்பே நம்ம பேசினது போன்று தற்போது அடுத்த கட்ட விசாரணை எப்படி நடக்க வாய்ப்பிருக்கிறது? குறிப்பாக சிபிஐ பொறுத்த வரைக்கும் லஞ்ச ஒழிப்பு என்ற ஒரு பிரிவு தனியாக இருக்கிறது. அந்த பிரிவினர் தான் இந்த விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதில் சொல்லப்பட்டிருக்கிற தகவல் என்னவென்றால், இந்த ரயில் பெட்டிக்குள் அவர் என்னென்ன பொருட்கள் வைத்திருந்தார் என்பது குறித்த விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, இந்த ரயில் பெட்டியை அவருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து பயன்படுத்த முயற்சி செய்தாரா என்ற குற்றச்சாட்டையும் முக்கியமான ஒரு விசாரணை அம்சமாக சிபிஐ போலீசார் விசாரித்து வருகிறார்கள். ஏனென்றால், இந்த ஐசிஎஃப்க்கு சொந்தமான ஏசி கோச், இது தனிப்பட்ட முறையில் அவர் போன்ற ஒரு உயரதிகாரிகள் செல்லக்கூடிய ஒரு கோச், இந்த ரயில் பெட்டியை பயன்படுத்துவதற்கு முறையாக அனுமதி பெற வேண்டும். அவர் அனுமதி பெற்றிருக்கிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் தனி ரயில் பெட்டியில் இவர் தங்கத்தையும் ரொக்கத்தையும் கடத்த முயற்சி செய்தார் என்ற ஒரு ரகசிய தகவல் அவருக்கு கிடைத்தது. சிபிஐ குழுவினருக்கு உடனடியாக இந்த பெட்டியை தடுத்து நிறுத்தி, ஹவுரா செல்லவிருந்த ரயிலை தடுத்து நிறுத்தி இந்த பெட்டியை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து தற்பொழுது சேத்பத் யார்டில் பணிமனையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள பெட்டிகள் எல்லாம் வழக்கம் போல கிளம்பி ஹவுரா நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த பெட்டியில்தான் ரயில்வே துறை சிஆர்பிஎஃப்னுடைய ஐஜி பாரி சென்றார் என்ற ஒரு தகவல் உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரியை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், இந்த அதிகாரி ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் சொந்த ஊர் ஆகும். இவர் சென்னையில் ஐசிஎஃப்பில் சிஆர்பிஎஃப்னுடைய ஐஜியாக பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த 3 வருடங்களாக இந்த பணியில் இருப்பதாகவும் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு முன்பு அலகாபாத்தில் அவர் பணியாற்றியதாகவும் தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இவர் மீது இதற்கு முன்பாக இது போன்ற குற்றச்சாட்டுகள் இருக்கின்றனவா, இவருடைய பணி நிலைகள் என்னவாக இருக்கிறது என்பது குறித்தும் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். இவருக்கு உதவியாக இருந்தவர்கள் யார், இந்த கோச்சை எடுக்க அனுமதி கொடுத்தவர்கள் யார், அவர்களுக்கு இவர் பணம் மற்றும் தங்க நகை எடுத்துச் செல்வதாக சொல்லப்படக்கூடிய புகார் சம்பந்தமாக அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்ற கோணத்திலும் தற்பொழுது விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிபிஐ அதிகாரிகள் இதுவரைக்கும் இந்த பெட்டியிலிருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்கள் என்ன, தங்கம் மற்றும் நகைகள் எவ்வளவு என்பதை இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. எனவே அதை வெளியிட்ட பிறகு அவரிடம் விசாரணை தொடர்ந்து நடக்கும் என தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவைப்பட்டால் சிஆர்பிஎஃப் மற்றும் ஐசிஎஃப் ஆகிய நிறுவனங்கள் உள்ள உயரதிகாரிடம் விசாரணை நடத்தவும் சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதில் ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது, ஒரு பாதுகாப்பு படையை சார்ந்த உயரதிகாரியே தங்கம் மற்றும் நகைகளை இங்கிருந்து, அதாவது சென்னையிலிருந்து அவர் சொந்த ஊரான புவனேஸ்வருக்கு இந்த பெட்டியில் எடுத்துச் செல்வதற்கான முயற்சியை மேற்கொண்டார் என்ற குற்றச்சாட்டு தான் இது ஒரு முக்கிய குற்றச்சாட்டாக பாதுகாப்பு வல்லுநர்கள் பார்க்கிறார்கள். ஏனென்றால் தற்பொழுது இந்த ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட பிறகு பல இடங்களிலே இது போன்ற முறைகேடாக சட்டவிரோதமாக ரூபாய் நோட்டுகள் எடுத்துச் செல்லப்படுவதாகவும் மாற்றப்படுவதாகவும் தொடர்ந்து புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சிபிஐ மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் அந்த புகார்களை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் ரயில் பெட்டி மூலமாக வெளி மாநிலத்திற்கு ஒரு உயரதிகாரி பணத்தையும் நகையையும் எடுத்துச் செல்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு மிக அதிர்ச்சிகரமாக பார்க்கப்பட்டதாகவே சிபிஐ தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்பொழுது விசாரணையில் எந்த முன்னேற்றம் இருக்கிறது என்பதை சிபிஐ அதிகாரிகள் நம்மோடு பகிர்ந்து கொள்ள முன்வரவில்லை. அதற்கு பதிலாக தொடர் விசாரணையில் இருப்பதால் தற்போதைக்கு எந்த தகவலையும் சொல்ல முடியாது என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று காலையில் இருந்து தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வருவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தற்போதைக்கு ஐஜி பாரியிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் பட்டியல் இதுவரைக்கும் வெளியாகவில்லை என்பதையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட விசாரணையின் போது இன்னும் பலர் விசாரணை வளையத்திற்குள் வருவார்களா என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது.